ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு கிரக நிலை நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. சனி பவன் வக்கரம் அடைகிறாரு. இந்த மாதம் கடைசி 29ஆம் தேதி வக்கரம் நல்லா தான் இருக்குது. விரைய ஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறது ஒரு 140 நாளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் எண்டிலிருந்து சரியா, அதாவது ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, முன்காலத்தில் பார்த்தோம்னா சுக்கிரன், புதன், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்புறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10, 11ஆம் இடங்கள் வலுப்புறது. ராசிக்கு சுகஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் நல்ல நிலைமையில் இருக்குது. பெரும்பாலும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் தாங்க இருக்குது. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல பௌர்ணமி, ஆணி வருகிற 21, ஆங்கில 21, ஜூன் 21 பௌர்ணமி நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வருது. நல்ல அமைப்பு தான். ஓகே நேர்களே, இப்போ ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிர, புதன், சூரியன் நல்லா இருக்குது. லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சுக்கராதித்ய யோகம், இப்படி 3 தரப்பட்ட யோகங்கள் இருக்குது. அதுபோல் பஞ்சமகா புருஷ யோகம், பத்திர யோகம் இருக்குது. பத்திர யோகம்ங்கிறது புதனால் வருது. புதன் ஆட்சி பெற்று இருக்கார். இருந்த போதிலும் அவர் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார். அது ஒரு உண்மை தான். அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அக்கௌண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். இடம், நிலம், மனை இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த வண்டி சம்மந்தப்பட்ட ஆர்சி புக்கு, எஃப்சி புக்கு, இந்த வண்டி சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட அந்த கிளியரன்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸு, டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக கணவன் மணி உறவில் நல்லா தான் இருக்கும். கூட்டுத்தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிர தொடர்பும் இருக்குது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வருது. நல்ல அமைப்பு தான். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 3, 8 கூட இருந்தாலுமே 4ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சுக்கிரன் வருது. சொந்த பந்தத்தால் ஒரு ஆதரவு இருக்கும், ஒரு செல்வாக்கு இருக்கும். அதுபோக புதனும் 4ஆம் இடத்துல வருது. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 4, 7 கூட 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது. புதன் நல்லா இப்போ கொடுப்பாரு. தனலாபம், குடும்ப சுகம். 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா, அதனால் அந்த கையில் காசு பணத்தையும் கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுப்பார். அதுதான் பெரிய விஷயம். தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி. அந்த நிம்மதி அடுத்து வருகின்ற காலத்தில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, பெண்கள் விஷயத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஆணி மாதம் முழுக்க பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. மீனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்திலே இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மற்ற பொது இடங்களிலும் சரி, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத பெண்களிடம் எதுவும் பேச்சு வச்சுக்க வேண்டாம். அளவோடு பழகுங்க. நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா அதனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதேமாதிரி உஷ்ட சம்பந்தப்பட்ட தேக ஆரோக்கிய பிரச்சனையே வரும். இருந்தாலும் சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கிறார். சுக்கிர, புதன் கூட சுபத்துவமாக இருந்தாலுமே உஷ்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே நேயர்களே, இதுதான் ராசியோட அமைப்பு. ராசியில் ராகு இருக்கிறாரு. அவர் அடுத்த 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருப்பார். அதனால் ராசியில் ராகு இருக்கிறதுனால ஒரு மந்த நிலை நீடிக்க தான் செய்யும். 1008 பிரச்சனை வந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சில சஞ்சலங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு ராசியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஒரு இருண்ட கிரகம், ஒரு திரை போட்டிருக்கு ராசியில். சரியா, அதனால் அந்த ஒளி இல்லை. அதுபோல் ராசிநாதனும் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 25% மறைவில் இருக்கிறாரு. அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் ராசியும் ராசிநாதனும் கொஞ்சம் இருண்ட நிலையில் இருக்கிறதுனால மீனராசினியர்களுக்கு கொஞ்சம் முழுசாக எதுவுமே கிடைக்காது. 3/4 பங்கு தான் கிடைக்கும். நான் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடுவேன். சரியா, உங்களுக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதம், அதுபோக ரேவதியில் 4 பாதத்தில் பிறந்திருந்தாலுமே ராசியில் ராகு இருந்தார்னா அந்த இது தடப்படும். உடலும் மனமும் கொஞ்சம் சஞ்சலத்துக்கு உள்ளாக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உடலாலும் மனதாலும் ஒரு தாக்கத்தில் தான் இருப்பீங்க. இடையில சந்தோஷம் வந்துட்டு போகும். அது நீடிச்சு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராகு ராசியில் இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார். மனக்குழப்பம் நிறையா இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா, ரைட்டு. இப்போ பலன்கள் எப்படி இருக்குது? எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் மனுஷன் வாழணுமே, 4 மூலையும் கடத்தணுமே. பிறந்தாச்சு, வாழ்ந்தான் ஆகணும். அதுக்கு எதாவது ஒன்று தேவைப்படுதில்ல நமக்கு. எதோ ஒன்று கேட்கணும், ஒன்று பார்க்கணும், ஒன்று படிக்கணும், வெந்ததை தின்னுட்டு வேலையை பார்க்கணும். இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும். சாமானியத்தில் கண்ணாக இருப்பீங்க, கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு இருக்காது. செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சரியாக போயிடும். சனி பகவான் வக்கர பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் சரியாக போயிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். சரியாக கூடுதலாக உழைச்சிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை.
பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4-7 கூட நல்ல நிலைமையில் ஆட்சி பெற்று இருக்கனால தாயாரோட அன்பு இருக்கும், தாயாரோட வரவு இருக்கும். விவசாயம் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். புத்தி சாதுரியம் இருக்கும். உங்கள் சிந்தனை நல்லபடியாக இருக்கும். பிராட் மைண்டில் இருப்பீங்க. சொந்த பந்தத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் விலகி தான் இருப்பீங்க. அதுபோக ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர், கிளீனர் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எந்திர வாகன தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஸ்பேர் பாக்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டு வசதி நல்லபடியாக இருக்கும். வீடு புதுசாக கட்டுறவங்க இல்லைன்னா வீடு மாறுறவங்களுக்கு நல்ல உகந்த காலம்தான். ஆனி மாதம் யார் மாறுறாங்களான்னு தெரியலை. ஏன்னா ஆனி மாதம் மேக்ஸிமம் எனக்கு அபிப்பிராயம் இல்லை. இருந்தாலும் அந்த வீடு கட்டுற வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு இருக்கும். வசதி இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸ்கூலில் சக மாணவர்கிட்ட பார்த்து பழகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. கொஞ்சம் விளையாட்டு போக்கு அதிகமாக இருக்கும். சரியா, எதுலேயும் கொஞ்சம் படாப்பட்ட விளையாட்டு போக்கில் இருப்பீங்க. அந்த விளையாட்டு போக்கை குறைச்சிக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க. நல்ல விதமாக இருக்கும். பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும். சாதுரியமாக பேசுவீங்க. தாயாரோட அன்பு நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டம். இந்த நவதான வியாபாரம் பண்ணுறவங்க புஸ்தகம், கலை சம்மந்தப்பட்டது, ஆடல் பாடல், இயல் இசை, நாடகம், ஜோதிடம், வானசாஸ்திரம், தர்க்கம், திரைப்படத்துறை, சின்னத்திரை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும். அதெல்லாம் மிக சிறப்பாக கொடுப்பாரு. சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தொழில் நல்லாயிருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கடை, புரோட்டா கடை, கோதுமை பொருட்கள், மைதா பொருட்களை செய்கிறது, இல்லை ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க, மின்சார சம்மந்தப்பட்டது, மின்சார வாரியம், மின்னியல், அப்புறம் அணு உலை, இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவலில் உள்ளது. ஏன்னா ஹையர் லெவலில் வரும். ஏன்னா சூரியன் சுபத்துவமாகி 10ஆம் இடத்தோட ஒரு ராஜமரியாதையோடு பார்க்குறதுனால நல்லபடியாக இருக்கும். உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மின்சாரம், அணு உலை சம்மந்தப்பட்டு அணு தயாரிக்கிறாங்கள்ல, இந்த கூடங்குளத்தெல்லாம் தயாரிக்கிறாங்கள்ல, அது மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. ஆனி மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. 10ஆம் இடம் வலுப்புறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் வலுப்புறது. தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் வலுப்புறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. இது ஒரு கோடீஸ்வர யோகம். ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி வலுத்து இருந்ததுன்னா அந்த யோகம் கிடைக்கும். சரியா, ஜனன ஜாதகத்தில் இப்போதைக்கு சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 2 மாத காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 7/7/2024 வரைக்கும், ஜூலை 7 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. எப்படி சார் கோச்சாரத்தில்? நல்ல அமைப்பு தான். தனலாபம், மித்திரலாபம், குரு தரிசனம்பாங்க. நல்ல அமைப்பு தான். ஸோ சுக்கிரனால உங்களுக்கு 2 மாதத்துக்கு நல்லா இருக்குங்க. சுக்கிரன் 3-8 கூடியவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தைரிய காரிய வீரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொழுங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீனராசியில் அதுபோல் ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மாநிலம், அந்நிய தேசத்தில் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். திடீர் பணம் வருது. அடுத்தவங்க பணம் உங்கள் பயிருக்கு வருது. அரியஸ் பணம் வருது. எல்ஐசி பணம் மெச்சூர்டாகி வருது. சீட்டு போட்டு பணம் வருது. திடீர்னு சீட்டில் நம்ம பேர் விழுந்து குழுக்களில் விழுந்து நமக்கு பணம் பல்காக கிடைக்கிறது. இப்படி சில அதிசயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 8 கூடியவன் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் வருது கூடுதல் சிறப்பு தான். இப்படி தான் வரும் பலன்கள். சரியா, டக்குன்னு யாரும் நமக்கு தட்டு நிறைய கையில் வச்சு முன்னாடி கொடுக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சோர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு திருக்குறளில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் ஆவரேஜாக தான் இந்த ஆனி மாதம் பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கட்ட நிலையும் அப்படித்தான் இருக்குது. அடுத்தடுத்து செவ்வாய் பரிச்சயம் இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு சனி பகவான் அக்கறைனால கொஞ்சம் கூடுதல் பலனை கொடுக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் பிரித்து கூடுதல் பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் மாறி மாறி போகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் விடும். சரியா, கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறவங்களுக்கு, நான் முழுசாக யாருக்கு சொல்கிறேன்னா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ரொம்ப சொல்கிறேன். அவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, உத்தியோகத்தில் கஷ்டப்படுறவங்க, தொழிலில் கஷ்டப்படுறவங்க, வருமானத்துக்கு கஷ்டப்படுறவங்க, கடன் கப்பலில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஸோ நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்தோன்னா குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற மன வருத்தம்லாம் சரியாக பெறும். ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ, உங்களோட ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். விருந்தினர் வருகையும் இருக்கும். ஆனால் விருந்தினர்கிட்ட அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டீங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சரியா, பெண்கள் கொஞ்சம் டூருக்கு போயிட்டு வரலாம். பயணங்கள் செல்கிற மாதிரி இருக்கும். எடுத்த வேலையை முடிக்கிறது கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். சரியா, நார்மலாக இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சினிமா படம் சேர்ந்தவங்க, திரைப்படத்தை சேர்ந்தவங்க, கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். மற்றபடி நண்பர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நண்பர்களால்
உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கண்களை கவனிச்சுக்கோங்க. கண்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அது மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சுகஸ்தானத்திலேயே 2 நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால சுகஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் கண்ணை கவனிச்சுக்கோங்க. கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறது, இது மாதிரி பிரச்சனை வரும். அரசியல்வாதிகள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, உங்களுடைய கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருங்க. எதையும் விட்டு கொடுக்காதீங்க. அன்றைக்கி வேலையை அன்றைக்கி செஞ்சுருங்க. அறிவாலும் செயலாலும் சிறப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். உழைப்பு வீண் போகாது. மாணவர்கள் நல்லா படிக்கணும், விளையாட்டு பற்றி இருக்கக்கூடாது. நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, நட்சத்திரநாதன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, பூரட்டாதி நட்சத்திரம் புகழ் இருக்கும். பகல் விஷயத்திலும் புகழ் இருக்கும். புகழ் அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரும். பிரச்சனைகளில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி வெற்றி பெறுவீர்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அது வந்து நல்லபடியாக முடியும். தொழில் வியாபாரத்தில் போட்டியில் இல்லாமல் இருக்கும், நல்லபடியாக போகும். சரியா, பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். வியாபாரம் செய்வதற்கு நல்ல பண வசதி கிடைக்கும். வியாபாரத்தையும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலுவையில் இருக்கிற பணம்லாம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நிலுவையில் பணம்லாம் வந்து சேரும். அது மாதிரி மேலதிகாரியோட உதவியும் கிடைக்கும். உங்களுக்கு மேலதிகாரியோட உதவி கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல லேபர்ஸ்கிட்ட இருந்த வந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். சில பேருக்கு உத்தியோகத்தில் சில உள்புகைச்சல் இருக்கும். சரியா, இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கும். அந்த கோல்டு வாரும்பாங்க, பனிப்போர் இருக்கும். அதெல்லாம் சரியாகி நல்ல நிலைமையில் இருப்பீங்க. பூரட்டாதிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம். உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம். நட்சத்திரநாதன் வக்ரம் மாறாரு, வக்ரமாகி பின்னோக்கி போகிறாரு. இயல்பு நிலை மாறதுனால ஓரளவு கிரிப்பு குறைஞ்சி நல்லபடியாக இருப்பீங்க. அவருடைய கெடுபலம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். சொந்த பந்தம் வந்து போவாங்க. உங்களுக்கு மட்டும் திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இடம், மனை, வீடு மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி கூட நெருக்கம் அதிகமாக இருக்கும். நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. மனதில் ஒரு தைரியம் இருக்கும். நல்ல விஷயம். மனபலம் கூடுறது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரேவதி நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். யார்? புதன் நல்ல நிலைமையில் இருக்கனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க. புதிய நபரோட அறிமுகம் இருக்கும். அவங்களோட உதவியும் இருக்கும். எங்கேனாச்சும் டூர் பயணம் போயிட்டு வருவீங்க. வீண் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, ஏன்னா அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் புதன். 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஜூன் 26 வரைக்கும். அதுக்கு பிறகு அவர் வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா இயல்பு நிலை திரும்பிடுவார். நல்லாயிருக்கும். பணம் வரத்து தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே ஓரளவு பரவாயில்ல. இந்த 7 சனி காலகட்டத்தில் கிரகங்கள் சுகஸ்தானத்தில் 3 கிரகங்கள் அந்த திரிகர கூட்டணி இருக்குது. புதன் வந்து பத்திர ராஜயோகத்தில் இருக்குது, கூடுதல் அமைப்பு தான். பஞ்சமகா புருஷ யோகம், பத்திர யோகம் இருக்குது, நல்ல அமைப்பு தான். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 2 விதமான யோகம் இருக்குது. செவ்வாய் ஆட்சிப்பட்டு இருக்குது ருஷயோகம், 4ஆம் இடத்துல புதன் இருக்குது வந்து பத்திர யோகம். ஸோ அந்த 2 ராஜயோகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 2 4ஆம் இடம் அலங்கரிக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் செவ்வாய் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல படுது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் தான் இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் 5 கூட சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வரதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஓரளவு சமாளிச்சிருவீங்க. செவ்வாய் பார்வை 8ஆம் இடத்துல இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதிகமான வேகம் வச்சக்கூடாது. 2 வீலரில் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதானம் இருக்கணும். தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானத்தோடு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது, செவ்வாய் பார்வையும் இருக்குது. தாப்பன் விஷயத்தில் சில உட்பூச்சல் இருக்க தான் செய்யும். தாப்பன் வழி பங்காளிகள், சொந்த பந்தங்கள், அவங்க விஷயத்தில் சில உரசல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுக்காமல் போயிருங்க. சரியா, ஆனால் குரு பார்க்குறாரு. பங்கமின்றி பார்க்குறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்கிக்கிடுவீங்க. பிரச்சனைனால எந்த பாதிப்பு வராது. இருந்தாலும் பிரச்சனையை செவ்வாய் கொண்டு வருவார். சரியா, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று மூலத்திரியோட ஆட்சி பெற்று 9ஆம் இடத்தை பார்க்குறது சில பிரச்சனை இருக்கும். கிடைக்க வேண்டியதை தடுப்பார். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கிடைக்க வேண்டியதை வந்து தடுப்பார், இல்லைன்னா காலதாமதப்படுத்துவார். செவ்வாய் ராசிக்கு வேண்டிய கிரகமாக இருந்தாலுமே அவர் பார்வை கெடு பார்வை தான். அதுபோல் சனி பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கறதுனால இவங்க 2 ஒரு பாவ கிரகங்களுடைய பார்வை தான் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால கிடைக்க வேண்டியது வந்து உங்களுக்கு இழுபறிக்கு பின்னாடி தான் கிடைக்கும். எது கிடைச்சாலுமே மீனராசிக்கு வந்து ஒரு ஆய்வுக்குட்பட்டு தான் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடம் தான் கொடுக்குற இடம், ஒரு பாக்கியஸ்தானம். கொடுக்குற இடம் வந்து 9ஆம் இடம் தான். அங்கே சனி செவ்வாய் 2 கிரகத்துடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வருகிற ஜூன் 29 வரைக்கும் எது கிடைச்சாலுமே ஒரு தாமதப்பட்டு ஒரு நிலுவையில் தான் கிடைக்கும். சரியா, ஒரு கண்டிஷன் பேரில் தான் கிடைக்கும். குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் டயத்துக்கு கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. சரியா, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போகணும், பொறுமையாக இருக்கணும். அது பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் பொறுமையாக இருக்கணும், செயல்பாடுலேயும் பொறுமையாக இருக்கணும். ராசிக்கு 2 பக்கம் பாவகரங்கள் இருக்குது, ராசிலையும் பாவகரங்கள் இருக்குது. சரியா, அதனால் மீனராசி நேயர்கள்
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கார்னரில் உங்களை அப்படியே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களை கார்னர் படுத்துகிற மாதிரி. ராசிலையும் வந்து ராகு, பின்னாடி சனி, முன்னாடி செவ்வாய். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த அமைப்பை சொல்லி தானே ஆகணும், அதை மாற்ற முடியாது. கவனமாக இருங்க. இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆனி மாதம் வியாழன் வெள்ளி நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் சந்திராட்சமம் இருக்குது. சரியா, உங்களுக்கு சந்திராட்சமம் இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா, கவனமாக இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சந்திராட்சமம் வந்து 11, 12, 13, ஆனி 11, 12, 13. அதை ஒரு செக் பண்ணிக்கிடுவோம். ஆனி இல்லை, அடுத்த மாதம் வரும். சரியா, இங்கிலீஷுக்கு தான், அது இங்கிலீஷுக்கு தான் வருது 11, 12, 13. ஏன்னா ஆணிக்கு வந்து 11ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி அது வந்து ரோஹிணிக்கு போயிடுது. ஆமாம், சரி, இங்கிலீஷ் மாதத்துக்கு தான் வரும். அது வந்து ஜூலைக்கு போயிடும். சரியா, ஜூலை 11 எப்படி இருக்கும் பார்ப்போம். ஆமாம், சரியா, ஜூலை மாதம்தான் சந்திராட்சமம் 11, 12, 13. அடுத்த மாதம் தான் வருது. அடுத்த மாதம் தமிழ் மாதமும் வரும், ஆணியும் வரும். ஆனால் இங்கிலீஷ் மாதம் மாறிடும், ஜூலை வந்துடும். அதிர்ஷ்ட தினங்கள் 26, 27. சரியா, இந்த மாதம் 26, 27 இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், தமிழ் மாதம் இல்லை. சரி, ஓகே. குரு பகவானை கும்பிடுங்க, உங்கள் ராசிநாதனை கும்பிடுங்க. வேலைக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு குரு பகவானை கும்பிடுங்க. உங்கள் சாய்ஸ் தான். குரு பகவானை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. மற்றபடி கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. செவ்வாயே இருக்கிறாரு, முருகப்பெருமானே கும்பிடலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டாலே முருகப்பெருமான் கண்டிப்பாக இருப்பார், அவரையும் கும்பிடலாம். சரியா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குடும்பத்தில் சில பிரச்சனையை கொடுக்கும், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அதனால் முருகப்பெருமானையும் கும்பிடுங்க. ஜூலை 7 வரைக்கும் முருகப்பெருமானம் கும்பிடுங்க. கந்தேச கவசம் படுத்திங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இடையில மீனராசிக்கு சில தசாபுத்தி பலன்களும் போடுறேன். சந்திர திசையை பற்றி போட்டிருக்கிறேன், சந்திரனுடைய அமைப்பை போட்டிருக்கிறேன். அந்த புத்திக்கு போட முடியல, கொஞ்சம் டைட் ஷெடியூலாக இருக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக சந்திர திசையில் புத்திக்கு போடுறேன். 10 வருடத்துக்கு ஒவ்வொரு புத்திக்கும் உள்ள பலன்களையும் பரிகார வழிபாடே சொல்கிறேன். ஏன்னா அது மெயின். இந்த சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு அது கூடுதல் சிறப்பாக இருக்கும், பலனாக இருக்கும். அதை கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்க்லேயும் அட்டாச்மெண்ட் இருக்கும், அதையும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மீனராசிக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.